சண்டே எல்லோரும் என்ன சாப்பிடுவாங்க? நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் கூட விடுங்க, சாம்பார், பொரியல், கூட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. நான் என்ன சாப்பிட்றேன் பாருங்க, தயிர் சாதம், அதை தொட்டுக்க தக்காளி ஊறுகாய். இது நான் ரொம்ப இதுவாலாம் சொல்லலை. இந்த சாப்பாடு இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது கிடச்சது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது அதுவும் அம்மா சமைச்சு அவங்க கையால் கொடுக்கும்போது, கழுத வயசாகியும் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க போது, இதெல்லாம் ஒரு யோகம்தான். என்ன சொல்கிறேன்னா, எல்லார் வீட்லேயும் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம அதோட ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணும். ஸோ நம்ம ஆசைப்படுறது என்றைக்கு தான் கிடைக்கலாம், ஆனால் இருக்கிறத இழந்துடவே கூடாது. ஸோ எல்லாருமே என்ன கிடைச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. ஆனாலும் நம்ம மனசு ஓரத்தில் சிக்கன் இருந்தால் தான் நல்லாயிருக்குமேனு ஒரு ஆசை தான். ஆனாலும் என் டேஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஆயிலில் ஃப்ரை ஆகி, அது கூட அந்த குட்டி குட்டி பருப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை ஆகி சாப்பிடும்போது இருக்கும் பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு. சொல்லவே முடியாது. சில பேருக்கு அதில் அந்த பூமக்ரானட் போட்டு சாப்பிடுவாங்க. அது நான் இது வரைக்கும் அந்த போட்டு சாப்பிட்டதே இல்லை. அது என்ன டேஸ்ட்னு எனக்கும் தெரியல. நான் இப்படி தான் சாப்பிடுவேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இப்படி சாப்பிட்றது தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் தயிர் சாதம் பிடிக்கும், யாரோடலாம் ஃபேவரெட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.